காதலில் ஏன் இப்போது எல்லோரும் கலவியை அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? ஷாக் ஆகாம பாருங்க. தற்போதைய காதல்களில் பாலியல் விருப்பங்கள் மேலோங்கியுள்ளது. உணர்ச்சி ரீதியான தேவைகளை காட்டிலும் உடலையும் உடல் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். தற்போதைய காதல்களில் பாலியல் விருப்பங்கள் மேலோங்கியுள்ளது. உணர்ச்சி ரீதியான தேவைகளை காட்டிலும் உடலையும் உடல் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். கமிட்மெண்ட்களிலிருந்து விலகி ஓடுவது மற்றும் நிராகரிக்கும் பயம் போன்ற சில காரணங்கள் மக்கள் காதலுக்கான அணுகுமுறையை வெகுவாக மாற்றியுள்ளன. இப்போது எந்தவொரு உணர்ச்சிகரமான எண்ணங்களும் இல்லாமல் ஒரு நபருடன் நெருங்கி பழகுவது மிகவும் எளிதானதாக மாறிவிட்டது. எனவே உணர்வுகளை விட மக்கள் பாலியல் உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான சில காரணங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். உணர்ச்சி பிணைப்பு இல்லாதது. வளர்ந்து வரும்போது சிலர் குடும்பத்தினருடனோ அல்லது நண்பர்களுடனோ உணர்ச்சிபூர்வமான பிணைப்புகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளக்கூடும். ஒரு இளைஞனின் ஆளுமையை வடிவமைக்கும் போது வளரும் ஆண்டுகள் குறிப்பிடத்தக்கவை. பலவீனமான நட்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் தனியாகவும் தனிமையாகவும் இருக்க வழிவகுக்கும். இது உணர்ச்சி ரீதியாகவும் மனரீதியாகவும் யாருடனும் நெருக்கமாக இல்லாமல் அவர்கள் மாற்றுகிறது. கூட்டாளரின் தேர்வுகள். இதற்கு இரண்டு வழிகளே உள்ளது. ஒரு நபர் எந்தவிதமான உணர்ச்சிகரமான அல்லது உறுதியான உறவிலும் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்களின் கூட்டாளருக்கு இரண்டு தேர்வுகள் மட்டுமே உள்ளன. முதலாவதாக அந்த உறவை விட்டு வெளியேறுவது. இரண்டாவதாக அவர்களின் மனது மாறக்கூடும் என்ற நம்பிக்கையில் ஒரு பாலியல் உறவில் தங்கியிருப்பது. உங்கள் கூட்டாளியின் விருப்பம் கடந்த கால அனுபவம் அல்லது வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பான உடலுறவு கொள்ள பல விதிமுறைகள் இல்லை. உண்மையில் திருமணத்திற்கு முந்தைய செக்ஸ் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு உறவின் சலுகைகளை முழுவதுமாக அனுபவிக்கும் போது எந்தவொரு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளாத ஒரு வாய்ப்பாக மக்கள் கருதுகின்றனர். அவர்கள் உணர்ச்சி ரீதியாக இணைய தேவையில்லை, மேலும் ஒரே நேரத்தில் பல துணையுடன் இருப்பதற்கான சுதந்திரத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஏன் ஒன்றை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும்? கமிட்மெண்ட் மற்றும் உணர்ச்சி ரீதியான உறவுகளில் அவர் இரண்டு பேர் மட்டுமே உள்ளனர். இருப்பினும் பாலியல் உறவுகள் இல்லாத சூழலில் மக்கள் இப்போது ஒருவருடன் இருப்பது சலிப்பை ஏற்படுத்துவதாக நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் காதலை விட பாலியல் உறவுகளை விரும்புகிறார்கள். கமிட்மெண்ட் நேரம் எடுக்கும். நேர்மறையாக பார்க்கும்போது மக்கள் முதலில் ஒருவருக்கொருவர் முழுமையாக அறிந்து கொள்வார்கள், பின்னர் தங்கள் உறவை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். கமிட் ஆவதற்கு முன் துணையை பற்றிய ஆய்வுகள் தேவை. முழுமையாக கமிட் ஆவதற்கு முன் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உங்களின் தேவை என்ன என்பது தெரியாது. நம்பிக்கை பிரச்சினைகள். இப்போதைய காலகட்டத்தில் அவரவர் குடும்பங்களை தவிர வேறு யாரும் நம்பவில்லை. உணர்ச்சி உறவுகள் நம்பிக்கை மற்றும் இரக்கத்தை அடிப்படையாக கொண்டவை. நம்பிக்கை சிக்கல்களை கொண்டிருப்பது கடந்த கால அதிர்ச்சிகரமான உறவு அல்லது பிற மனநல பிரச்சினைகளை அடிக்கோடிட்டு காட்டக்கூடும். இதனால் உணர்ச்சி ரீதியான உறவுகளுக்கு பதிலாக பாலியல் ரீதியான உறவை நாடுகிறார்கள்.